மதிமுகவுக்குள்ள துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்குமான பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுகவோட சேர்ந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தூண்டி விட்டு கட்சியை கைப்பற்றக்கூடிய, உடைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய வேலையை தான் மல்லை சத்யா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி வைகோவும் துரை வைகோவும் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கட்சி தலைவர் பதவிக்கு தனக்கடுத்து வைகோ தன்னுடைய மகன் துரை வைகோவை கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு போட்டியாளராக மல்லை சத்யா வந்துருவாரோ அப்படிங்கிற பயத்தில் 32 ஆண்டு காலம் கட்சிக்காக உழைச்சி வாழ்க்கை இழந்த மல்லை சத்யா மேலே இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லி அவரை கட்சியிலேருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வை சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதிமுகவில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன காரணத்தால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, ரொம்ப அதிதீவிரமாக கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆண்டு 1993 ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்காங்க. மத்திய அரசில் பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வெளிப்படையாக கூட பேசப்படலை. அதில் கலைஞரை கொலை செய்யறதுக்கு சதி நடக்குது அப்படின்னு சொல்லி வருது. உடனே கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அது மாதிரி என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறது வைகோ தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை திமுகவில் கிளப்புறாங்க. உண்மையில் வைகோ கலைஞரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் கட்சியில் பார்த்திங்கன்னா வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. அதாவது கலைஞருக்கு அப்புறம் அண்ணா வளர்த்த இயக்கத்தில் முறையாக யார் சீனியரோ அவங்க தானே வரணும். கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத வைகோவை எதிர்த்த காரணத்தால் இப்படி ஒரு பழியை போட்டு திமுக வெளியேற்றினார்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதற்கு பிறகு அவர் வைகோ வெளியே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அதாவது மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் வரணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜனநாயகம் கிடையாது, அது மன்னராட்சி. ஆனால் ஒரு அமைப்பில் மூத்தவங்க வரணும், அதாவது வாரிசுரிமை இருக்கக்கூடாது, ஜனநாயகத்தை நிலைநாட்டணும், ஒரு அப்பாவுக்கு அடுத்து பையன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டில் தான் மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிறக்குது. இந்த இடத்துல நின்று இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிக்கணும். இப்போ வைகோவுடைய கட்சி பிறந்து விட்டது. இந்த கட்சிக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் தப்பு பண்ணுறாரியா, இது அண்ணாவுடைய பகுத்தறிவு கட்சி. இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த ஒரு புள்ள அப்படின்னு கொண்டு வரதெல்லாம் தப்பு. உண்மையிலேயே அண்ணாவுக்கு அடுத்து கலைஞர், அவங்களுக்கு அடுத்து சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு வாரிசுனா அது வைகோ தான், அதுதான் நியாயம் அப்படின்னு நம்பிய தொண்டர்கள் எல்லாம், திமுகவில் இருந்த திராவிடத்தை ஆதரித்த வீரிய விதைகள் எல்லாம் வைகோ பின்னால் வந்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வைகோ இத்தனை கோடி ரூபா பணம் கொடுப்பாரு, அங்கே போனால் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், இதில் ஊழல் பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க யாரும் வரலை. உண்மையான திராவிட இயக்கத்தின் மேலே பற்று கொண்டவர்களெல்லாம் வைகோ பின்னால் வந்தாங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருந்தது. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் அவர் திராவிட இயக்கத்து மேலே அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றில் நம்மளை எந்த மறுவும் காண முடியாது. மிக அற்புதமான சிந்தனையாளர், ஒரு மிக அற்புதமான பேச்சாளர். ஆனால் அவர் ஆளுமை திறன் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் பேச்சாளராக எழுத்தாளராக சாதிச்சிருவாங்க. ஆளுமை திறன் கலைஞர்கிட்ட பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஆளுமை திறனுக்கு அவர் பேர் போனவர். அது சரியா தவறா, அவர் நல்லவரா கெட்டவராங்கிற வாதத்துக்குலாம் உள்ளே போகாமல் அவர் ஆளுமை திறன் மிக்கவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளவர் தான். ஆனால் வைகோ என்ன பண்ணாருன்னா, எல்லா தேர்தல்கள்லையும் பல தவறான முடிவுகளை எடுத்து அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா தேர்தல்களையும் படுதோல்வி அடைந்தது. ஒவ்வொரு முறையும் வெற்றி எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு எதிர் பக்கத்தில் போய் வைகோ அவர்கள் தோல்வி அடைஞ்சிடுவார். ஒரு கூட்டணியை ஒப்பேற்றணும்னா வைகோவை கூப்பிட்டு சேர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2006 அவர் அதிமுகவோடு போனதாக இருக்கட்டும், அப்புறம் 2016 போயிட்டு மக்கள் நல கூட்டணி, எல்லா காலகட்டங்களிலும் பார்த்திங்கன்னா வைகோ தவறான முடிவுகள் தான் எடுத்தார். இதில் அந்த கட்சியிலிருந்தே நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேரை இவங்க நீக்கிட்டாங்க, நாஞ்சில் சம்பத்து மாதிரியான ஆட்களை. இப்போ வைகோவுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மிகப்பெரிய தடுமாற்றம் வந்தது அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பிறகு. நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தீவிர தமிழ் தேசியத்தை ஆதரித்து பேச ஆரம்பித்தாங்க. வைகோ அவர்களுக்கு தீவிர தமிழ் தேசியம் பிடிக்காது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இயல்பாக பார்த்தீங்கன்னா இவங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல. இவங்க எல்லாமே கொஞ்சம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த பின்னணி கொண்டவங்க.
திராவிட இயக்கம் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் வந்து இயங்குறது தான். வைகோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தெலுங்கு வந்து தாய்மொழியாக கொண்டவர் தான். அதனால் திராவிட இயக்கத்தின் மேலே தான் அவருக்கு வந்து ஒரு பற்று இருந்தது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் வந்து திராவிடத்திற்குள்ளே பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் கருதப்பட்டது. தமிழ் தேசியங்கிறது திமுக பேசுகிறது, திக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருமோ, திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதற்கு பிறகு வைகோ எடுத்த முடிவுகள் எல்லாமே திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் திமுகவுக்கு வந்து போனார். இப்போ ஏற்கனவே தோத்ததில் நிறைய பேர் போயிட்டாங்க இவர் எடுத்த தவறான முடிவுகளால். நிறைய பேரை வந்து ஆளுமையாக இருந்தவங்கள, நாஞ்சில் சம்பத்து போன்றவங்கள இவங்களே வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறவங்க அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வைகோ தொடர்ந்து பயணித்ததுனால இருந்தவங்க இப்போ திமுகவுக்கே அவர் வந்து மறுபடியும் கூட்டணிக்கு போனதுனால கிட்டத்தட்ட வந்து அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளவெழுத்து போன ஒரு நிலைமையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் வருது. அப்போ அந்த தலைவர் பதவி அந்த அந்த பொறுப்புக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயலளவில் பேரளவில் இருந்தாலும் செயலளவில் யாராவது வந்து போய் எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லை சத்யா அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய 32 ஆண்டுகள் உழைத்த கேடர். அதாவது நான் வெறுப்பு இல்லாமல் நான் சொல்கிறேன், மதிமுகவினுடைய கொள்கைக்கும் வந்து மற்ற கட்சியுடைய கொள்கைக்கும் ஒத்து போனாரா அவர், அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த கட்சிக்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா செயல் தலைவராக மல்லை சத்யா தான் இருந்தார். இப்போ அவரை தான் முறைப்படி பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்திருக்கணும். வைகோ வந்து உண்மையிலேயே அவர் கலைஞரை எதிர்த்து அவருக்கு அப்புறம் அவருடைய பையனை கொண்டு வந்ததை எதிர்த்தார் அப்படின்னா உண்மையிலே மதிமுகங்கிற அமைப்புக்கு உள்ளே எவ்வளோ நாள் உழைச்சிருக்காங்களோ அவங்க தானே அடுத்து வைகோவுக்கு அடுத்து வரணும். ஆனால் வைகோ என்ன பண்ணார், கலைஞர் செய்த அதே தவறு இவர் எதிர்த்தார் இல்லையா, அதை தான் இவரும் செஞ்சார். துரை வைகோவை உள்ளே கொண்டு வரார். அவர் உள்ளே வந்தோடனேயே இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா ஆகா நம்ம இருப்புக்கு இங்கே யாராவது இப்போ நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஆள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பயப்படுவாங்க இல்லையா? அப்படி மல்லை சத்யாவுக்கு அந்த கட்சியில் வந்து மேல்மட்டம் கீழ்மட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈழத்தமிழ் போராளிகள் இவங்களோட இருந்த கான்டாக்ட் அவருடைய செல்வாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா துரை வைகோவுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது மாதிரி இருந்ததில் எந்த விதமான தவறும் கிடையாது. நியாயமாக பார்த்தா அவருக்கு பதவி கொடுத்துருக்கணும். இது வந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சின்ன பனிப்போர் வருது. இவர் தலைவருடைய பையன், இவர் வந்து கட்சி அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா இவர் தான் பெரிய ஆள். இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரு பனிப்போர் வருது. அதில் வந்து இவர் வந்து வைகோவுக்கு துரை வைகோவுக்கு வந்து விட்டு கொடுத்து ரொம்ப சோர்ந்து போகிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேர்த்துக்கும் கிளாஷ் ஆகுது அப்படின்னு வரும்போது இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு இவர் வந்து என்னுடைய பையன், இவர் வந்து என்னுடைய தளபதி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் வைகோ அவர்கள் சொன்னார். ஆனால் அதே வைகோ இப்போ வந்து இந்த மல்லை சத்யாவை வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை பற்றி மல்லை சத்யா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ என்னை அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு வந்து என்னை காரணமாக காமிக்கிறது. ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் வெளியே போனால் மல்லை சத்யா செஞ்சு போனார் அப்படின்னு சொல்கிறது. சமூக வலைதளத்தில் யாராவது எழுதுனா அதுக்கு நான் தான், எது நடந்தாலும் என்னை காரணமாக காட்டி கொண்டு இருக்கிறார்கள், அதற்கு காரணம் என்னை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகோவுக்கு வந்து மல்லை சத்யாவை பிடிக்காமல் அனுப்புகிறாரா, இல்லைனா இப்போ துரை வைகோக்கும் இவருக்கும் உண்டான ஈகோ கிளாஷா, இல்லை மல்லை சத்யா துரோகம் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்லை சத்யா எனக்கு தெரிஞ்ச ஒரு துரோகம் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. இது துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் தெரியுது. யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு உரைக்குள்ளே 2 கத்திகள் இருக்க முடியாது. ஆனால் வைகோ அவர்களுடைய அந்த பார்வையிலேருந்து எடுத்து பார்த்தா கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்ததை அவர் எப்படி எதிர்த்தாரோ அதே போல் வைகோவுக்கு அடுத்து துரை வைகோ அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்திற்காக மதிமுக தொடங்கப்பட்டதோ நியாயமாக பேசுனீங்கன்னா அந்த காரணமே இந்த இடத்துல வந்து சிதைஞ்சு போயிடுது. ஆனால் 32 ஆண்டுகள் அந்த கட்சிக்காக உழைத்தவர் மல்லை சத்யா. அவர் வந்து இங்கே நீக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் தெரியுது. வைகோ வேறு வழி இல்லாமல் இப்போ அனுப்பணுன்னா ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி சொல்லப்படுதே ஒழிய அவர் வந்து திமுகவோட சேர்ந்து இந்த கட்சியை கொண்டு போய் இணைச்சி, இப்போ மதிமுகங்கிறதே ஒரு இல்லாத விளவெழுத்த கட்சி தான், அது திமுகவில் போய் இணைக்கிறதுனால அவருக்கு இப்போ இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனால் அவருக்கு என்ன அங்கே அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களா? அப்படி துரோகம் பண்ணுறதுக்குமே அங்கே எதுவும் இல்லை. ஏன்னா அந்த நிலைமையில தான் அந்த கட்சி இருக்குது. இது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்குமான ஒரு பனிப்போர் தான். இதை முறையாக அணுகி வைகோ அவர்கள் தீர்த்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை வந்து விட்டுட்டாங்க. என்னை பொறுத்தவரை மக்கள் மன்றத்தில் உழவக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது இதுதான். இதை வந்து மக்கள் முன்னால் நம்ம வச்சுருக்கோம். மதிமுக அப்படிங்கிறது ஒரு தீவிரமான திராவிட இயக்க கொள்கைகளால் உள்வாங்கப்பட்டவர்கள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள். அவங்க தான் வைகோ பின்னால் வந்தாங்க. வைகோ நல்ல முடிவு எடுத்து இந்த வாரிசுரிமை போரெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையிலே மதிமுகவில் யார் உழைச்சி இவ்வளோ காலம் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு பதவி கொடுக்கறது நோக்கி போனால்
மீத காலத்தில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய மதிமுகவது செழிக்கும். அதை நோக்கி வைகோ அவர்கள் பயணப்படுவாரா, இல்லை அவரும் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, தமிழ்நாடு மேலே நிறைய பாசம் வைத்திருக்கிறவர் வைகோ, எவ்வளோ போராட்ட களங்களில் முன்னால் நின்று செய்தவர், அவருடைய அனுபவத்தில் அவர் வேறு முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். மக்கள் மன்றத்தில் நிலவக்கூடிய அந்த விஷயங்களை அந்த வீடியோவில் நம்ம முன்னால் வச்சுருக்கோம். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் ஒன்றில் போடுங்க. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.